பொதுவா இது வந்து ஜோதிடம் வந்து எல்லா துறைக்குமே சில நுணுக்கங்கள் வந்து சொல்லிக் குடுத்துருக்குது. ஜோதிடம் என்பது முற்றிலும் உண்மை. கிரகங்கள் வந்து எந்த அளவுக்கு நமக்கு சாதகமா இருக்காங்கங்கிறது நம்மளுடைய ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து. ஸோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், இல்ல நான் ஆரம்பிக்கலாமா வேண்டாமா? எனக்கு இந்த துறை நான் பண்ணேன்னா எனக்கு நல்லா வருமா இல்லையாங்கிறத ஃபர்ஸ்ட்டு உங்க ஜாதகத்த போய் பாருங்க. அதுக்கு எப்படி இருக்கணும் ஜாதகத்துலன்னு பார்த்தீங்கன்னா, உங்க லக்னத்திலிருந்து 10வது பாவம். அந்த 10வது பாவம் வந்து தொழில் ஸ்தானம்னு சொல்றோம். அதுல பாப கிரகங்களோட ராகு, கேது இருந்தால், இப்ப சூரியன், சனி, செவ்வாய், ராகு, இல்ல சூரியன், சனி, ராகு இப்படிப்பட்ட கிரகங்கள் இருக்கும்போது, உங்களால ஒரு ஸ்மூத்தா பிசினஸ் பண்ணவே முடியாது. நீங்க வேலைக்கு போனாலும் பிரச்சனை இருக்கும், பிசினஸ் பண்ணாலும் பிரச்சனையா இருக்கும். ஸோ நீங்க அந்த மாதிரி ஒரு தொழில் ஸ்தானம் நமக்கு சாதகமா இல்லை அப்படிங்கும் பொழுது, மனதிடத்துடன் பரவால்ல, எது வந்த போதிலும் எனக்கு கவலை இல்ல. நான் என்னுடைய இலக்குல கரெக்ட்டா இருக்கணும். நான் வெற்றி பெற்றே ஆகணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஜோதிடத்தில் சில விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வியாபாரம் பண்றோம். ஆனா நமக்கு ஜாதகத்துல சாதகமா இல்ல. அப்ப எந்த நாள்ல நான் அத ஆரம்பிக்கணும்? எனக்கு எது சாதகமா இருக்கும்? உங்க நட்சத்திரம் எதுன்னு பாருங்க. உங்க நட்சத்திரத்திலிருந்து 6வது நட்சத்திரம் எப்பொழுதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஸோ உங்க நட்சத்திரத்திலிருந்து என்னைக்கு அந்த 6வது நட்சத்திரம் வருதோ, அந்த நாள்ல நீங்க அந்த இத ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு இது ஃபார்ம் ஃபில் பண்றதோ, இல்ல லெட்டர் எழுதுறதோ, இல்ல யாரையா போய் பார்க்கறதோ இது பண்ணுங்க. ஒரு ஹோரை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இப்ப நீங்க கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட லையசன் ஒர்க் எடுக்கணும்னா, அதற்கு சூரிய ஹோரையும், செவ்வா ஹோரையும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்ப வியாபாரமே பண்றோம். வியாபாரத்துல எத்தனையோ வகைகள் இருக்கு. அதற்கும் இந்த கிரகங்களினுடைய ஹோரை வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான நமக்கு ஜாதகம் ஜனன ஜாதகத்தில் தொழில் ஸ்தானம் வீக்கா இருக்குன்னா, ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய இந்த நுணுக்கங்களை நீங்கள் கைப்பற்றலாம். ஒரு பஞ்சமி திதியில ஆரம்பிக்கிறது உங்களுக்கு ஓஹோன்னு வரும். ஸோ எனக்கு என்னுடைய நட்சத்திரத்திற்கு எந்த நாள் சாதகமா இருக்கு அப்படிங்கிறதையும் உங்க ஜோதிடர்ட்ட போய் செக் பண்ணிக்கோங்க.